நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மணிவேணியன், அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிற்றம்பலம். வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரா நோக்குண்டா மேனி துறங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை என் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நம் கடமனை பெற்ற பங்கினின் தென்கர கோவிலான் தன்கடன் அடியேனி தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. தெளிவு குருவின் திருமேனி காண்டன் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருநாமம் கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஊழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரார் திருத்தால் போற்றி போற்றி. தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையந்தாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவார் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்து சேக்கிடார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாரண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருளந்தி நற்றால் போற்றி. நீரண்ட கடந்தநகர் மறைஞான சம்பந்த நிழல்தால் போற்றி. சீரண்ட தில்லைநகர் மாவதியா செம்பதும திருத்தால் போற்றி போற்றி. உண்மை விளக்கம் நெறியளித்த அதிகை மணவாசக பெருமான் திருவடியை போற்றி. உய்ய வந்த தேவநாயனார் திருவடியை போற்றி. 63 நாயன்மார் பொற்பாதமே போற்றி. விடு குருமகா சன்னிதான போற்றி. சிவமுத்தேசியா திருவடியை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 63 நாயன்மார் திருவடியை திருத்தொண்டத்தை போற்றி. நாம் பெரிய புராணன்ற இந்த வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். 60 நாயன்மார் சுந்தரமூர்த்தி நாயனார் பண்ணது. அதுக்கப்புறம் 3 நாயன்மார் இவர் நம்பியாண்டான சேர்த்து பாடி 63 நாயன்மாராக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திருத்தொண்ட தொகை மற்ற புராணங்கள்லாம் படித்தா புண்ணியம். திருத்தொண்ட தொகை எப்படின்னா, பெரிய புராணம்னு பேர் சொன்னாலுமே புண்ணியம் வந்துடும். பெரிய புராணம் அப்படின்னு நம்ம வாயில் வந்துடுச்சுன்னா அவன் அன்றைக்கி புண்ணியம் செஞ்சிட்டானான். அப்பேற்பட்ட மகத்துவான நூல் இது பெரிய புராணன்றது. ஏன் இதுக்கு பேர் பெரிய புராணம்னு போன வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன். தலவாதோட பெரியவங்களை பற்றின வரலாறு, 63 நாயன்மாரை பற்றி வரலாறு, அடியாரோட பெருமையை சொன்னதால் அதுக்கு பேர் பெரிய புராணம். நூல் பெருசுன்றதால பெருசுன்னு இல்லை, இதோட பெரிய நூல்கள்லாம் இருக்குது. இது இறைவன் அடியார்களை பேசுனதால பெரிய புராணம் இருக்குது. அது நம்ம சாமியே சொல்லுவார், அடியார்கள் மனசில் தான் பெருமான் இருக்கார் அப்படின்னு நம்ம வரலாறு பூரா காணலாம். ஏன்னா பெருமானை எங்கெங்கே நீங்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டார். ஏன்னா அவர் அடியார் உள்ளத்தில் இருக்கிறவர், அடியார் உள்ளத்தில் நீங்காமல் இருக்கிறார். அடியார் நீங்கள் ஒரு அதாவது நடமாடும் அன்பருக்கு ஒன்று உண்டெனின் பரமாடும் அன்பருக்கு போய் சேரும். பரமாடும் அன்பருக்கு ஒன்று உண்டெனின் நடமாடும் அன்பருக்கு சேராது அப்படின்னா, அதாவது பெருமானுக்கு எடுத்துகிட்டு போய் கோயிலில் நம்ம நெய்வேத்தியம் தரோம், கொடுத்துட்டு அதை அப்படியே மூடி அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுன்னு வச்சுங்க, அடியாருக்கு போமா? போகாது. அதே நீங்கள் பெருமானுக்கு கொடுக்க முடியல, அடியாருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெருமானுக்கு போயிடும். ஏன்னா அடியார்கள் நெஞ்சத்தில் அவர் இருக்கார். அடியார் நெஞ்சத்தில் இருந்ததில் அதை அவங்க மூலியமாக அதை உணவை உண்டுடுவார். வாரியாசாமி ஒன்று சொல்லுவார், போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போஸ்ட் பாக்ஸில் ஒரு லெட்டர் போடுறீங்க, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் தான் அங்கே டெலிவரி ஆகும். போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்து போய் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் வருமா? வராது. அந்த மாதிரி தான் நம்ம அடியாருக்கு கொடுத்தா பெருமானுக்கு போயிடும். பெருமானுக்கு நம்ம கொடுக்குறோன்னா பெருமானுக்கு கொடுக்கணும், கோயிலுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அடியாருக்கு அதை கொடுக்கணும். அதை அப்படியே மூடி வச்சு எடுத்துன்னு வந்துடக்கூடாது. அடியாருக்கெல்லாம் கொடுத்தனா தான் பெருமானுக்கு சேர்ந்ததான் கணக்காகும்.
நம்ம போகிற நைவேத்தியம் பண்ணிட்டு டப்புன்னு மூடிட்டு அப்படியே வீட்டுக்கு எத்தனை வச்சியா ஒன்றும் கிடையாது. அங்கே அடியாரெல்லாம் கொடுத்துட்டு அது வந்து நமக்கு பெருமானுக்கு வச்ச நெய்வேத்தியம் பலன் கொடுக்கும். திருச்சிற்றம்பலம். அப்படி வாழ்ந்தவர் தான் தண்ணி இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிற முதல் நாயன்மார் யாருன்னா, முதல் நாயன்மார் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தரர் தான். அவர் தான் ஹீரோ. இதில் ஆரம்பித்து கடைசி முடிக்குது. இந்த நடுமையத்தில் வர அடியார்களை கதாபாத்திரமாக வச்சு அதை அழகாக அமைச்சிருப்பார் நம்ம சேக்கிழார் பெருமான். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற நாயன்மார் திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்வார். யார்? சுந்தரமூர்த்தி நாயர். ஏன் குயவனார் எங்க அந்த மாதிரி சொல்லலாமா? தனியாக பிரித்து ஒரு இனத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது காரணம் என்னன்னா, திருநீலகண்டத்து பாணனார் ஒருத்தர் இருக்கார். திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். அதனால் இவர் தனியாக பிரித்து காட்டணும்ல. 3 பேரும் ஒரே மாதிரி சொன்னால் எப்படி இது பண்ண முடியும்? அதனால் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன்னு சொல்லி ஆரம்பிப்பார். இந்த நாயன்மார் வரலாறு கொஞ்சம் ஒரு 2 நாயன்மார் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு ஒரு திருவருள் கொண்டால் தான் புரிய முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட நாயன்மார் வரல எடுக்க சொல்லவே பாருங்க. இப்போ ஒரு நாயன்மார் இருக்காருன்னா எடுக்கும்போது எப்படி சொல்லணும்? அவங்களோட பெருமைகளே சொல்லிட்டு போவோம். ஆனால் இவர் வரலாறு எடுக்கும்போது முதல்ல சுந்தரமூர்த்தி ஏன் எடுத்து சொல்லுவார்னா, அவரோட சின்ன தப்பை அதை காட்டி இவர் நாயனார் அப்படின்னு காட்டுவார். படிக்க சொல்ல என்னடா முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை நம்ம அருள் கொண்டு நோக்கில் பார்க்கணும். அருள் அடியாராக நின்று நம்ம அதை பார்க்கும்போது அவங்களோட பெருமை நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட வலிமை திருநீலகண்டத்து குயவனாரோட பெருமை அப்போ தான் நமக்கு உணர முடியும். நம்ம அந்த அதே தான் பரம் முதல் பாட்டு. வேதிய தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதிய முடிவும் இல்லா அற்புத தனி கூத்து ஆடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கானர். அதாவது அவர் சாமி பக்தியில் இருந்தார். எந்த சாமி பக்தியில் இருந்தார் இப்போ நமக்கு தெரியணும்ல. இப்போ எல்லாம் சொல்லுவோம் எந்த சாமின்னா அப்போ எதோ சாமி கும்பிட்டு போலுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாரை கூப்பிட்டோன்னா ஆதிய முடிவும் இல்லா அற்புத தனி கூத்து ஆடும் நாதனார் கடல்களே வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கான். பெருமானோட அந்த ஆதி அந்தமெல்லாம் ஆடுறார் பெருமான் தில்லையில். அவரோட கடலை அப்படியே மனசில் வச்சு தினமும் வழிபாடு பண்ணாராம். அதனால் அவர் யாருன்னா நலத்தின் மிக்கார். நாதன் நாமம் நமச்சிவாய நமச்சிவாய நன்னெறி காட்டும். அது அந்த அவர் வழிபாடுறதால இவர் நலத்தின் மிக்கார்னு சொன்னார் நம்ம சேக்கிழார் பெருமான். அப்பேற்பட்டவர் எப்படி இருந்தானா, பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார் புனசடை முடியார்க்கு அன்பர் மெய்யடியார்க்கு ஆன செய்யும் விருப்பில் நின்றார் மையக போற்றும் செய்கை மனை அறம் புரிந்து வாழ்வார் சைவ மெய் திருவின் சார்வே பொருளென சாறு நீராய். அதாவது பொய் கடிந்து, அதாவது உலக விஷயங்களை அதிகமாக விரும்பாமல் அறத்தின் வாழ்ந்தார். அறத்தின் வாழ்னா என்ன? வாராடியார் இருக்குது. அவர் யார்? ஒரு ஓலை குடிசையில் இருக்கார், மண் பானை செய்கிறாரு. தினமும் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் பெரிய பணக்காரர் கிடையாது, மண் பானை செஞ்சு இருக்கார். அவரால் முடிஞ்ச தொண்டு என்ன செய்கிறாருன்னா திருவோடு கொடுப்பார். அடியார்களுக்கு வந்தால் அந்த ஓடு எடுத்து சாமி வச்சிங்க அப்படின்னு அப்படி அதெல்லாம் அடியாருன்னா அவங்க சாப்பாடு போடுவார். இப்படி இந்த தொண்டை வந்து அழகாக செஞ்சார். அதான் சைவத்தின் மெய் திருவின் சார்பென்னாரு. நம்ம சைவத்தில் செய்கிற இது அவனுக்கு பெரிய செல்வம். நம்ம செல்வம்னா எதையே சொல்லிட்டு இருக்கோம், இது செல்வம் அது செல்வம் அப்படி இல்லை. நீங்கள் இறைவன் அடியார்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா ஒரு பொருள் கொடுக்குறீங்க, ஒரு 10 ரூபா செலவு பண்ணி ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் செல்வம் சேர்த்துக்கிங்கன்னு அர்த்தம். அதான் சொல்ல சைவத்தின் மெய் திருவின் சார்வே பொருள் என சாரா நீரா. அப்பேற்பட்ட பெருமானு
அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அவருக்கு இப்படி வாழ்க்கை அப்படியே போயிட்டு தினமும் எழுந்துக்கிறது, கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, வர்றது, அவர் தொண்டு செய்கிறது, பானை சட்டி பானை எடுத்தது, சந்தைக்கு போகிறது, விற்றுட்டு வர்றது, இப்படி நாள்தோறும் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது அவருக்கு ஒரு வினை ஒன்று கூடிச்சு. என்ன வினை கூடிச்சுன்னா, அவர் தம் கனவி மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் முன்பாட்டு அளவிலா மரபின் வாழ்க்கை மண்கலம் அமுது ஆக்கி வளரிலா திங்கள் கன்னி மன்றுளார் அடியார்க்கு என்றும் உளமகிழ் சிறப்பின் மல்க ஓடு அளித்து ஒழுகும் நாளில். இந்த மாதிரி அடியார்களுக்கு வந்து ஓடு கொடுப்பாராம். எப்படி கொடுப்பாராம்? உளமகிழ்ந்து கொடுப்பாராம். நேற்று தான் ஒரு ஓடு வாங்கின்னு போனேன், மறுபடியும் இன்றைக்கி வரைய ஓடு வாங்கிறதுக்கு ஒரு ஓடு வேணால் இல்லைங்க, எடுத்துகிட்டு போனேன், உடஞ்சி போச்சு ஓடு, மறுபடியும் ஒரு ஓடு கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாச்சும் நீ வச்சுருக்கணும், அப்பப்போ உடச்சா யார் கொடுப்பா அப்படிலாம் சொல்லலை அவர். ஓடு கொடுத்தா வாங்கினாங்களா, மறுநாள் வந்து கேட்டாலும் மகிழ்ந்து, அந்த உள் மகிழ்ந்து அதை கொடுக்குறது அதான் முக்கியமானது, உள் மகிழ்ந்து கொடுக்கணும். அதை உள் மகிழ்ந்து கொடுத்தாராம். அப்படி இருக்கிற ஒரு நாள் அவருக்கு என்ன நடந்ததுன்ட்டு ஒரே ஒரு பாட்டில் சொல்லிட்டார். ரொம்ப அந்த விரிச்சிலாம் சொல்லவே இல்லை நம்ம சேக்கிழார் பெருமாள். இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானான். அவள் தான் முடிச்சிட்டாரு. இளமை ததும்பி நின்றுது அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறானா, இன்பத்துறையில் எளியராயிட்டார். இப்போ நம்ம பையன் தப்பு பண்ணிட்டா நம்ம சொல்லுவோம், நாங்கள் பண்ணுறது கிரகம் தாங்க சரியில்லை, என் பையன் நல்ல பையங்க, கிரக நேரம் சரியில்லைங்க, அது கிரகத்தை தான் சொல்லுவோம். அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான், நம்ம ஒத்துக்க மாட்டோம், அன்பில் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சேக்கிழார் பெருமான் வந்து அடியாருக்கு மேலே வச்ச அன்பு அவருக்கு, அந்த குற்றம் சொல்லக்கூட மனசு வரல அவருக்கு. அவர் இது தப்பு பண்ணார், இதே வேறு யாருன்னா கவிஞர்கள் நினச்சியா இதையே ஒரு பக்கம் பூரா போட்டுருவாங்க. எங்கெங்கே இது பண்ணி இது பண்ணுமோ போட்டு அதை விரித்து சொல்கிறாங்க. சேக்கிழார் பெருமான் அந்த 2 வரியில் சொல்லிட்டார், நீங்களே புரிஞ்சுங்க அப்படின்ட்டு அந்த வார்த்தையை விட்டுட்டார். இன்பத்துறையில் எளியரானார். சரிப்பா இப்படி ஆயிட்டாரு, அப்போ அவங்க மனைவி மேலே எதனா குற்றம் இருக்குமோ? இப்போ மக்கள் கேட்பாங்களே, வீட்டில் எதனா பிரச்சனை அது இதுன்னா ஆனால் வெளியே போயிட்டாரோ அப்படின்னு. அது செய்ய அப்படியெல்லாம் இல்லைப்பா. அவர் மனைவி யார் தெரியுமா? அவர் தம் கண் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சு உண்ண யாம் செய் தவ நின்று அடுத்தது என்ன தகைத்து தான் தரித்தது என்று சிவன் எந்த கண்டம் தன்னை திருநீல கண்டம் என்பார். அவர் மனைவியும் அந்த குடும்ப விஷயத்தில் அவ்வளோ நெறியாக நின்னாங்களாம். அந்த மனைவி அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொண்டு அந்த இதில் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க மேலே குற்றம் இல்லை. இவர் எப்படி இருந்தார்னா, காலையில் இருந்தால் குளிச்சுட்டு திருநீரை வச்சு வாய் ஓயாமல் என்ன சொல்லுவாரான், எங்கள் அப்பாவுக்கு இந்த கண்டை கருத்து போச்சுல்ல, விஷம் அமுதத்தை கடையும் போது அவங்க எல்லாரும் அமுதத்தை சாப்பிட்டாங்க, ஐயாவுக்கு மட்டும் விஷத்தை கொடுத்துட்டாங்க, அதை குடித்து அன்பாக கொடுத்தாங்க. இப்போ சொல்லுவாங்களா சில பேர், அன்பாக கொடுத்தா நான் விஷத்தை கூட குடிப்பேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் குடிக்கிறாங்களா இல்லையா. அவருக்கு அன்பாக கொடுத்தாங்க தேவரெலாம். சாமி வாங்கி விழுங்கினார், கண்டம் கருத்து போச்சு. அதனால் நீலகண்டம்னு அவருக்கு பேர். அந்த பேர் என்ன பண்ணுவாங்க, எந்த நேரமும் உச்சரித்தார், திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். யாருன்னா வந்தாங்கன்னா உட்காருங்க திருநீலகண்டம் அப்படின்னு அந்த அவரும் சொல்லுவார். மற்றவங்க பேரையும் சொல்லி கூப்பிட மாட்டார், அதை தான் சொல்லி கூப்பிடாரு. நாங்கள் திருநீலகண்டம் உட்காருங்க, சாப்பிட்டியா நீலகண்டம். இப்போ நம்ம கோவில்லாம், நம்ம ஐயா கோவில்லாம் பண்ண பார்ப்பீங்க, சிவா போங்க சிவா, வாங்க சிவா, ஐயப்ப சாமி பக்தர்லாம் போட்டால் வாங்க சாமி போங்க சாமின்னுவாங்க. அப்புறம் ஓம் சக்தி வச்சுன்னா வாங்க சக்தி போங்க சக்தினாலாம். அந்த மாதிரி இவர் எப்படின்னா, யாரை பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம், வாங்க நீலகண்டம், சாப்பிட்டீங்களா நீலகண்டம், இப்படி தான் கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுனாச்சு. அவர் ஊரில் பேர், அவர் பேரே மறந்து போச்சு. யாருன்னா வந்தாங்கன்னா நீலகண்டம் வராருப்பா, நீலகண்ட கோயவனார் வராருப்பா, இப்படி தான் சொன்னாங்க. அவர் என்ன பேர்னு நமக்கு தெரியாது, இப்படி சொல்லி பழகிச்சு. எப்பவுமே உரு பேரை விட வச்ச பேர் பரவிடும். நம்ம கோயிலில் ஒரு பணி செய்கிறோன்னு வச்சுங்க, ஒரு பூ கட்டுறோன்னா பூ கட்டுறோம்மா வரலையாங்க, தண்ணி தள்ளி விடுறோம்மா வரலைங்களா,
சாம்பிராணி ஏற்றுவாங்களா வரலையாம்மா, சங்கு ஊற்றுவாங்களா அந்த அம்மா எங்கம்மா காணோம், இப்படி தான் கேட்பாங்க. நம்ம பேர் அவங்க ஞாபகம் இருக்காது, தொண்டு செய்கிறது தான் வரும். அதுதான் அது மாதிரி திருநீலகண்டம் சொன்னதாக ஆச்சு. திருநீலகண்டன்றது அவர் பேராகவே ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்த உடனே மனைவிக்கு யாரோ தெரியப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் கணவர் போனார் ஒரு இடத்துல, தப்பாயிடுச்சு வாழ்க்கையில், இந்த மாதிரி தெரியப்படுத்திட்டாங்க. மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த மாதிரி வெளியே காட்டிக்கல. இவருக்கும் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது, நம்ம எப்பேற்பட்ட இது இருந்தோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சுட்டு வருத்தத்தில் இருந்தார். நான் வீட்டுக்கு வந்தால் மனைவி தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. அவருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சாங்களாம் அந்த அம்மா. என்னென்ன தேவையோ அத்தனையும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இருந்த உடனே வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு மாதம் காலம் ஓடி இருக்கு. என்ன ஒரு நாள் அது சாமி சொல்றது, ஆனந்தம் கேள்வார் அக்கோர் பரத்தைபால் அணைந்து நன்ன மானமுன் பொறாது வந்த உடலால் மனைவின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடன் உறைவு இசைய ஆனார். எல்லாம் செஞ்சாங்க அந்த அம்மா. ஆனால் கணவனை தன் தொட விடாத மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதனால் இருக்கட்டும் இன்னைக்கு விரதம் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கை அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதான் தேனமர் கமல போதில் பிரிவினும் உருவும் மிக்கார், அழகில் மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்களாம் அந்த அம்மா. அடுத்தது மூண்ட புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூண்டையக்கு இனமென் சாயல் பொன்கொடி அணையார் தம்மை வேண்டுவாய் இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டுவார் ஆயினும் எம்மை திருநீலகண்டம் என்றார். வாழ்க்கை எப்படியோ போயிட்டு தான் ஒரு நாள் என்ன பண்ணார், மனைவி என்ன பண்ண ஆசையை தொடலாம் அப்படின்ட்டு அப்படி போய் அணைய போனாராம். போனவொன்னா அந்த அம்மா தள்ளிவிட்டான். ஏன் நீ ஒரு மாதமாக நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி தான் இருக்கேன், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கிட்ட போகும்போது அந்த அம்மா நிறுத்திட்டாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, என்னை நீ தொடக்கூடாது, ஏன் வேண்டாம் தொடக்கூடாது, நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க, அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்னை நீங்கள் தொடக்கூடாது, தொட்டு இது தீண்டிவீர் ஆயினும் எம்மை திருநீலகண்டம்ட்டாங்க. இனிமேட்டு எனக்கு தொட்டிங்கன்னா அது திருநீலகண்டத்து மேலே சத்தியம் அப்படின்னு சத்தியம் வச்சுட்டாங்க. சத்தியம் வச்ச உடனே கிட்ட அப்படி போனார், அப்படியே 10 அடி பின்னாடி வந்துட்டார். சருன்னு அப்படியே வந்துட்டார். என்ன சொன்னாங்க, எம்மைன்னு சொல்லிட்டேன், என்னைன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஆள் சரி நீ உன்னோட விட்டுருவா வேற ஒரு மனை அந்த பழக்கத்தில் என்ன போயிடலாம் அப்படின்னு கூட இருந்திருக்கோம். எம்மை நம்மனை எந்த பெண்ணையும் மேலே மனதினாலும் தீண்டேன்ட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் தீண்டேன்னு சொல்லலை, அவர் அடுத்த பாட்டை சொல்லுது, மனதினாலும் தீண்டேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு பழக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்க டக்குன்னு விட முடியுமா ஒரு பழக்கத்தை? விட முடியாது. திருநீலகண்டம்னு அவர் சொன்ன உடனே அவர் நகர்ந்துட்டார். அப்போ அந்த திருநீலகண்டத்து மேலே அவர் எவ்வளோ உயிராக இருந்துக்கிறாரு பாருங்க மந்திரத்தில். இப்போ நம்ம யாரோ ஒரு நமச்சிவாயம் சொல்லிச்சியா, ஒரு கீழே ஒரு பேப்பர் விழுந்திருக்கு, நமச்சிவாயம் நம்ம டக்குன்னு ஒரு 10 பேர் போகிறாங்க வராங்க, நம்ம குஞ்சி எடுத்து தயக்கமாக இருக்கும். நம்மளை மட்டும் இப்போ அந்த பேப்பரை தேவை நினைப்பாங்களா? அதனால் நமச்சிவாயன்னு போட்டுருக்கோம், நம்ம அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்போம், தயங்கி நிற்போம். அவர் திருநீலகண்டம்னு சொன்ன உடனே அப்படியே ஒதுங்கிட்டார். ஏன்னா ஒரு மனிதனோட ஆற்றல் எப்படின்னா, அவனுக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருந்துச்சா, அந்த விருப்பத்தை வச்சு அவனை சத்தியம் வாங்கிட்டாங்கன்னா மாற மாட்டான். இப்போ ஒரு பையனை ஒருத்தன் இருக்கான், திருடிட்டான், டேய் இங்கே வாடா, உங்கள் மாமியார் மேலே சத்தியம் பண்ணுறான்னு தாராளமாக பண்ண, என் மாமியார் மேலே சத்தியம் பண்ண எடுக்கணுன்றான். ஏன்னா அவனுக்கு பார்த்தா மாமியார் பிடிக்காத ஆளாக இருப்பான். போனால் போயிது போ பொய் சத்தியம் பண்ணலான்னு பண்ணுவான். இப்போது வேறு யாரோ பிடிக்காத ஆளெல்லாம் சொல்லுவான். சில சமயம் பொண்டாட்டி மேலே கூட பொய் சத்தியம் வச்சுருவானுங்க மனைவி மேலே. ஆனால் பையனை கூப்பிட்டு அப்படி நிற்க வச்சு உன் பையன் மேலே சத்தியம் பண்ணுறான்னு சொன்னோடனே தயங்கிடுவான் கப்புன்னு. ஏன்னா பையன் மேலே அவன் விருப்பம் இருந்ததுன்னா தயங்கி நின்றுவான். பையன் மேலேயே விருப்பம் இல்லைன்னா பண்ணிவிடுவான். சரி வேலை என்னான்னு பார்ப்பாங்க, பார்த்துட்டாக்கு அவன் தொழிலில் விருப்பமாக இருப்பான். உடனே அவன் செய்கிற பொருள்கள்லாம் தந்து வச்சு உன் தொழில் மேலே சத்தியம் பண்ணுறா அப்படின்னு சொன்ன பயந்து நிற்பான். ஏன்னா அவன் எதை விரும்புகிறான் அது மேலே பொய் சத்தியம் பண்ண தயங்குவான். அப்போ பண்ணுற தயங்குவான். அதை யாருன்னா சொல்லிட்டாலும் அதை காப்பாற்றுவான். இப்போ இவர் எதை விரும்புகிறாரு, மற்ற எது மேலே செஞ்சாலும் கூட விட்டு இருந்துருப்பார் இருக்கு. ஆனால் திருநீலகண்டோன்ற அந்த வார்த்தையை
அவர் எப்படி கடைப்பிடிச்சாரு என்ற சாமி சின்ன ஒரு தொண்டத்தம்மை விளக்கம் கண்டிருக்காரு. அது சொன்ன உடனே அப்படியே விலகிட்டார் சாமி. விலகினதுக்கப்புறம் திருப்பி மனைவியை பார்த்து சொல்றாரு, ஆதியா நீலகண்டத்து அளவு தாம் கொண்ட ஆர்வம் பேதியாய் ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீக்கி. இப்போ சாமி சொல்ற செய்கிறவர் பெரியவருங்க அவருன்ட்டார். ஏன்னா திருநீலகண்டத்து மேலே அவ்வளோ மதிப்பு செஞ்சார்ல, இப்போ அதுக்கு உண்டான மதிப்பு அவர் கொடுத்த உடனே இப்போ அவர் பேர் எப்படி போயிடுச்சு? பெரியவர். பெரியவர் பெயர்ந்து நீக்கி எதிரால் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரால் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். மனசாலையும் தீண்ட மாட்டேன் நான் இனிமேட்டு வேறு பெண்ணை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டாங்க. வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது பல காலம் எப்படி ஓடுதுன்னா, இவங்க ஒருத்தரை தீண்டாமல் இருக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. வீட்டில் இப்போ அக்கம் பக்கம் எதுவும் தெரியாது. நம்ம வீட்டில் சினிமா கூட்டு போனால் தெருவுக்கு தெரிஞ்சு போகுது. ஒன்றும் நம்ம சினிமாவுக்கு கூட்டு போனோம்னு தெரிஞ்சு போகுது. ஏன்னா நம்மளோட லைஃப் அந்த மாதிரி இருக்குது. என்ன சினிமாவுக்கு ஒரு சினிமா உண்டா, பீச்சு உண்டா, அப்படி போயிடுது லைஃப். நம்ம அயலார் அறியாமல் வாழ்ந்தாங்களாம். அயலார் அறியாமல் வாழ்ந்து அப்படின்னா, ஆனால் அவருக்கு உண்டான செயலை எதுவும் நிறுத்தலை. அவருக்கு என்ன தேவையோ காலைல சுடுதண்ணி போட்டு கொடுக்கறது, துணிமணி எடுத்து வைக்கிறது, சாப்பாடு போடுறது, மண் பிசைஞ்சு கொடுக்குறது எல்லாம் அழகாக செஞ்சாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க வாழ்க்கையில் இல்லை. அது அப்படியே வந்தான். அவங்க வாழ்ந்த வீடு எப்படின்னா ஒரு 10க்கு 10 வீடு தான். அந்த 10க்கு 10 கணவன் மனைவி எங்கே படுத்துருப்பாங்க நினச்சி பாருங்க. சுற்றியாக ஒரு பானையாக அடுக்கி வச்சுருக்கோம். ரூமில் பாதி பானை தான் இருக்கும், பாதி சுட்ட பானை இருக்கும், சுடாத பானை இருக்கும், அப்படி அப்படியே அங்கங்கே இருக்கும். இப்போ அவங்க மிஞ்சி பண்ண அவர் இப்படி பாயில் பார்த்தா அந்த அம்மா அண்ணாண்ட படுத்துருப்பாங்க. எத்தனை நாள் அவர் எழுந்திருப்பார், பார்த்துருப்பார் மனைவி. அதுவும் எப்படி திருவினும் மிக்கால் அப்படின்னு சொல்கிறார், பார்த்துருப்பார். ஆனால் அவருக்கு அந்த திருநீலகண்டன் மேலே வச்சுட்ட அன்பு எதையும் தெரியல சுவாமி. அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு இருந்தாராம். அப்போது வாழ்க்கை எப்படி போச்சுன்னா, இளமையின் மிக்குளார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல. பல வருஷம் ஓடி போச்சு. வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் பிறத்து சாயார்னார். எல்லாம் வார்த்தைங்க இது. அவர் இளமை போய் முதுமை வந்துடுச்சான், நிற்க கூட முடியலையா. நம்ம திருநீலகண்ட பெருமானுக்கு நிற்க முடியல, கொம்பு ஊன்ற அளவுக்கு வந்துட்டார். இந்த கொம்பு ஏன் ஊன்னாருன்ட்டு கடைசியில் பெருமான் அந்த வயசை ஏன் கொடுத்தாருன்னு நமக்கு அப்புறம் நினைக்கும் போது பெருமானோட கருணை தெரியும். அதை பார்த்துட்டு சேகர சொல்கிறாரு, தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் பிறத்து சாயாருன்ட்டார். அவங்க உடம்பு தான் சாஞ்சி போச்சு, ஆனால் பெருமான் மேலே வச்ச அன்பு சாயலை. இப்போ இவ்வளோ வருஷம் கடந்து வந்தாங்களே, கொஞ்சம் எதனா பக்தியில் அப்படி கொஞ்சம் வழிவிட்டு இருப்பாங்களா? ஆட போட என்னடா சாமி கும்பிடுறது, இவ்வளோ சாமி கும்பிட்டு வாழ்க்கையே நல்லா ஓடல, அப்படியே போயிடுச்சு. இனிமேல் நான் சாமி கடைப்பிடிச்சினா விரதம் கண்டுபிடிச்சி அப்படி போய்டும். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா தளர்வு இல்லாமல் இருந்தாங்களாம். பெருமாள் மேலே வச்ச அன்பு உடம்பு தளர்ந்துச்சு, பெருமாள் மேலே வச்ச அன்பு கொஞ்சமும் தளர்வு இல்லை, அப்படி வாழ்ந்தாங்களாம். பெருமாள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அவர் பார்த்தாரு, நாடா இது இவ்வளோ செஞ்சானு, ஒன்று இவனாச்சும் சொல்லணும், இல்லை ஆளை விட்டாச்சும் சொல்ல வைக்கணும். அதையும் சொல்லலை. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா வெளியே சொந்தக்கார பந்தங்க எதையாவது சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி. ஆனால் இவர் அதையும் சொல்லலை. சாமி பார்த்தா, நான் சொல்கிறேன்டா, நான் சொன்னால் யார் தடுக்க முடியும்? இப்போ அவர் ஒன்று செய்யணும்னு நினச்சா யாரும் தடுக்க முடியுமா? நான் சொல்கிறேன் அடியாக இருக்குன்ட்டு சாமி அருள் புரிஞ்சு வர ஆரம்பித்தார். அதான் இந்நெறி ஒழுகும் நாளில் எரிதளர்ந்தது என்ன நீண்ட மின்னொளி சடையோன் தானும் தொண்டரை விளக்கும் காண. இந்த வரியை
63 நாயன்மார் வரலாறு நம்ம வச்சுக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா பாருங்க, சடையும் தானும் தொண்டரை விளக்கம் காண, தொண்டரை சோதிக்க வந்தார்னு சொல்லலை. தொண்டரை இப்போ பரீட்சையில் பையனை உட்கார வச்சு டீச்சரு கொஸ்டின் பேப்பர் தராங்க, டீச்சர் பையனை சோதிக்கிறேன்னா சொல்கிறாங்க, அவனை வாழ்க்கையில் முன்னேற்றுறான்னு சொல்கிறான். ஆனால் சாமி கும்பிட்டு எதனா வந்தால் மட்டும் என்ன தான் சொல்லுவான், ஐயோ சாமி சோதிச்சிச்சு. அது மற்ற சாமி சொல்கிறாங்களோ இல்லையோ, எம்பெருமானை மட்டும் அது என்னமோ தெரியல அவருக்கு. அது ஒரு எவ்வளோ செஞ்சாலும் சரி அந்த சாமினா சோதிக்கும், அந்த சாமினா சோதிக்கும். எவ்வளோ அறியாமல் இருக்குது பாருங்க உலகம். அள்ளி அள்ளி கொடுக்குற வல்லல், நமக்கு கை கால் மூக்கு சித்தம் புத்தி எல்லாத்தையும் கொடுத்தவர், கொடுத்து அது செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்துக்கிறாரு. இன்ன வரைக்கும் நம்மளை மூச்சு காத்துலேருந்து எதையும் வரைக்கும் துடிக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரு வாய் சாப்பாடு கூட அவன் உதவியிலலாம் எடுத்து சாப்பிட முடியாது நம்மளால். இந்த கட்டை விரலாம் அவனால் தான் நிற்கிறான், கட்டை விரலேருந்து அவர் தான். இப்போ இந்த கட்டை விரலாம் எடுத்து எப்படி சாப்பிடா, இப்படி வச்சா இப்படி ஊந்துடும், பல்லாக நிற்கிறான். எல்லாம் நின்று செய்கிற பெருமானை தான் சோதிக்கிறான் சோதிக்கிறான் சோதிக்கிறான். அதனால தான் திருவாசக மாணிக்க வாசகர் ஒரு வார்த்தை சொன்னார், யாவராலும் அறிய ஒன்னான் ஆனால் அன்பர் மற்றும் வண்டினார். அவனை யாரும் புரிஞ்சிக்க முடியாதுப்பா, ஆனால் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம். நீ அடியவர் ஆகிட்டா நீ புரிஞ்சிக்கலாம் அவரோட. அதுக்கப்புறம் அடியவர்னு ஆகிட்டாலுமே நம்ம சாமி சோதிக்கின்ற வார்த்தை வாயில் வரவே வராது. திருவருன்னு நினைப்போம், சாமி என்னை சோதிச்சிட்டாரு சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறவங்க அடியார் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அடியார் வாயில் வராது. அப்படி நம்ம சொல்லிட்டா நம்மளே நினச்சிக்கலாம், ஆஹா நம்ம அடியார் தரத்துலேருந்து இறங்கிட்டோம் அப்படின்னு நமக்கு மார்க் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சாமி சொல்கிறது, விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தால் விரும்பி உய்யும் அந்நெறி காட்டும் ஆற்றல் அரு சிவயோகி ஆகி. சாமி வந்தானா, எப்படி வந்தான்னா சிவயோகி வேடத்தில் வந்தானான். நல்லா ருத்ராட்ச மாலை போட்டுட்டு நல்லா தாடி வச்சுட்டு அதுக்கு சரியை மேலே தூக்கி எங்கே போனாலும் அந்த கொண்டையை மட்டும் விட மாட்டார் போல இருக்குது. அந்த கொண்டையை போட்டு அதில் ஒரு சுற்று ருத்ராட்சத்தை சுற்றிட்டு சாமி கையில் ஓடு எடுத்துகிட்டு வராரு. கீழோடு கோவனும் சாத்தி கெடுயிலா வாழ்விடு நீற்று ஒளி மலர்ந்த மேனி மேல் தோளோடு மார்பிடி துவலும் நூலுடன் நீலொளி வளர்த்திரு முண்ட நெற்றியும். கோவனை கட்டி இடுப்பில் இது ஒரு ஆடையை ஒன்று கட்டி சாமி நெத்திலறிய அந்த முண்டை திருநீரை வச்சுட்டு சாமி வராராம். நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பையும் விடுங்கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட இடும்பலி பாத்திரம் ஏந்து கையராய் நடந்து வேட்கோவர் தம் மனையை நன்னினார். நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பையும் விடுங்கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட இடும்பதி பாத்திரம். கையில் சாமி என்ன பண்ணால் இதெல்லாம் மறைச்சிட்டு என்ன பண்ணுறான், கையில் பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு வராராம். யார் வீட்டுக்கு வந்தாரான், வேட்வர், அதாவது இந்த திருநீலகண்ட நாயனாரோட வீட்டுக்கு வந்து அப்படி நிற்கிறார். வீட்டு வாசல் அப்படி வந்து நிற்கிறாரு, குரல் கொடுத்தாரு. இப்போ அடியார்கள் எப்படி குரல் கொடுப்பாங்க, திருச்சிற்றம்பலம் அது செஞ்சால் அடியார் தெரிஞ்சோம். இப்போ நம்ம அடியாருங்களாம் போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, யாரும் நம்ம எப்படி நம்ம டக்குன்னு திரும்பணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே செய்வாங்க. நமச்சிவாயம் அப்படின்னாங்கன்னா திரும்ப யாரோ நமச்சிவாயம் சொல்கிறாங்க திரும்பிடுவாங்க, இல்லைன்னா திருச்சிட்டம்பலம் சொன்னால் திரும்பி பார்ப்பாங்க. இப்போ அடியார்களோட பாஸ்வேர்டு தானே, வேறு ஒன்றும் இல்லைல்ல. இப்போ காய்கறி விற்கிறாருன்னா என்ன பண்ணுவார், கத்திரிக்காய்னா கத்திரிக்காய்ன்னு தான் கத்துவார். இப்போ சிவத்தை அடியார் பண்ணால் திருச்சிட்டம்பலம் சிவாய நம்ம அப்படி தான் கத்துவோம். இப்போ அவர் சொன்னார், சொன்ன உடனே சாமி என்ன பண்ணார், வந்தார். நன்னிய தவ சிவயோகி யோகநாதரை கண்ணுற நோக்கிய காதல் அன்பர்தாம் புண்ணிய தொண்டராம் என்று போற்றி செய்து எண்ணிய உவகையினால் எதிர்கொண்டு ஏற்றினார். சாமி வந்து நிற்கிறாரு. நின்ன உடனே ஐயா உள்ளேருந்து வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே என்ன பண்ணார், பார்த்தாராம். பார்த்தா சாமி எப்படி பார்த்தாராம், அவரை கண்ணுற நோக்கிய காதல் அன்பர்த்தம், அப்படியே காதல் அன்பன் அப்படி பார்த்தாராம். அந்த அன்பில் பார்த்த உடனே என்னாச்சா, அது வந்து நயன தீட்சன் பேர். இப்போ கண்ணப்ப நாயனார் போனார், அந்த படிகளை கடந்து போனாராம். போகும்போது குடும்பத்தவர் இருந்தார். இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்னாச்சு,
தீட்சை பெற்றுட்டார், நயன தீட்சை. அந்த மாதிரி இவர் பார்த்தார், அன்பில் பார்த்தார். பார்த்த உடனே புண்ணிய தொண்டராம்ட்டார். அவர் யாருக்கு பார்த்தோண்டர்? பாவம் செஞ்சவனோட தொண்டர் இல்லை, புண்ணியமே வடிவான சிவபெருமானோட தொண்டர். அப்புறம் தான் சொல்லுவார், நாங்கள் யார் தெரியுமா ஐயா? புண்ணியத்தான் நன்னும் புண்ணியர். நாங்களாம் புண்ணியமே வடிவான சிவபெருமான கும்பிட்றோம். அப்போ நாங்கள் யார்? நாங்களும் புண்ணியம் வேண்டாம். அது நமக்கு ஒரு லேபிள் கொடுக்குறாரு. நாங்கள் யார் தெரியுமா? புண்ணியத்தை வடிவாக இருக்கிறத கும்பிட்றோம், நாங்கள் புண்ணியவான். அதனால் நீ உன் சட்டத்துக்கெலாம் நான் கட்டுப்பட மாட்டேன், நீ கூப்பிட்டா நான் உடனே வந்துடுவேனா அன்ட்டு யாமார்கூடிய பதியத்தில் சாமி சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிற புண்ணியத்து தொண்டராம் என்று போற்றி செய்து எண்ணிய ஓகினால் எதிர்கொண்டு ஏற்றினார். சாமி வாங்க சாமி, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு விசாரிச்சாலாம். நிறைய திருநில கண்டனர். பிறை வளர் சடைமுடி பெறானை தொண்டர் என்று உரை ஒளிர் அணைந்து பேர் ஓகை கூர்ந்திட முறைமையின் வழிபட மொழிந்த பூசைகள் நிறைப்பெரு விருப்போடு செய்து நின்ற பின் வந்தார், தட்டு வச்சார், சிவாயினமா எடுத்து அவர் பாதம் வச்சு பூசெல்லாம் செஞ்சாங்க. மனைவியோட பூ செஞ்சு எல்லாம் தீபாவளியெல்லாம் காட்டி அதுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அப்படி பருகிட்டு அப்படி கையை கட்டி சாமி அப்படி நிற்கிறாராம். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கல, ஏன் சொல்ல போகிறாரோ அதான் நிறைப்பெரு விருப்போடு செய்து நின்ற பின். எல்லாம் விருப்பத்தோடு செஞ்சார், வெறுப்பில் செய்யலை, விருப்பத்தோடு செஞ்சுட்டு அப்படி கையை கட்டி அப்படி நிற்கிறாராம் சாமின்ட்டு. சாமி இப்போ அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு இப்போ தான் இனிமேல் விசமம் பண்ண போகிறாரு. தோண்டு கையில் அப்படி ஓடு இருந்தது, கொடுத்தாரு ஓடு அப்படி கையில் கொடுத்தாரு. சரி கொடுத்தாரு, பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதில் சுஷ்டு வைப்பார் சாமி. எம்பிராஞ்சான் செய்யும் பணி ஏது என்றன வம்புலா மலசடை வள்ளல் தொண்டனார் உம்பர் நாயகனும் இவ்வோடு நின்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது என்று ஓடாத்தாரு. கையில் கொடுத்தாரு, கொடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த ஓடை நீ பத்திரமா வச்சிரு, நான் நம்பி கொடுக்குறேன் உன்னை, இந்த ஓட்டை நம்பி உனக்கு கொடுக்குறேன், பத்திரமா வச்சிரு, நான் வேண்டும் போது நீ கொடுக்கணும். இந்த வார்த்தை பாருங்க, வேண்டும் போது கொடுக்கணும், கேட்கும் போது கொடுக்கணும் சொல்ல, வேண்டும் போது. அப்போ இறைவனே வேண்டுற அளவுக்கு நம்ம அடியார்கள் இருந்துக்கிறாங்க. இப்போ அவர் வேண்டி நிற்கிறாரு. இப்போ நம்ம சாமிகிட்ட போனால் என்ன பண்ணுவோம்? வேண்டியதான் நிற்போம். அது மாதிரி இறைவன் வேண்டும் போது கொடுன்றாரு. அப்போ அடியார் மேலே எவ்வளோ பெருமை வச்சுக்கிறாரு நம்ம ஐயா. அடுத்தது ஓட்டோட பெருமையை சொல்கிறாரு. ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளோட பெருமையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, தன்னை ஒப்பு அறியது தளத்து தன் உழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்னன்ம தன்மையது இது வாங்கு நீ என். கையில் ஓடு ஒன்று கொடுத்தோம்லப்பா, அது ஓட்டோட பெருமை தெரியுமான்னாரு. அவர் வாங்கி வச்சு பார்க்குறாரு, என்ன தெரியலையே மண்ணோடாக தான் இருக்குது, நம்ம என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது. அவர் நின்று பார்க்குறாரு. இவர் சொல்கிறாரு, அந்த ஓடு உலகத்துலேயே எங்கேயுமே கிடைக்காது, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதில் நீ எதை போட்டாலும் தூய்மைப்படுத்திடும். பொண்ணும் மணியும், அதை பொண்ணு வைரம் எதுக்கு கொடுத்தாலும் இந்த ஓட்டுக்கு நிகராகாது அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணுறாரு, இது வாங்கு நீ என், இதை நீ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ ஏன் இந்த வார்த்தையை போட்டார்னா, நாளைக்கு தொலைஞ்சி போச்சுன்னா நான் அப்போவே சொன்னேன் நீ எடுத்துக்கணுன்னு சொல்லலாம்ல, அதுக்கு தான் இந்த வார்த்தையை போடுறாரு சாமி. அதனால் பொன்னினும் மணியினும், இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க வச்சுருந்தா நாளைக்கு ஐயோ அந்த பொருள் எவ்வளோ உயர்ந்தது நீ தொலைச்சிட்டேன்னா, சாமி வசதியான பொருள் முதலே சொல்லிடுறாங்களா, நான் இன்னும் பத்திரமா வச்சுருப்பேன்னு கேட்கக்கூடாதுல்ல, அதனால் முதலே சொல்லிடுறாரு, பொன்னினும் மணியினும் உயர்வானது நீ வாங்கிட்டு கையில் குத்துறாரு. அவர் பெருமாள் என்ன பண்ணார், கொடுத்த உடனே சாமி சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. இருக்கட்டும் கிளம்புறேன் அப்படின்னு மனைவி பார்த்தாரு, இவர் பார்த்தாரு, பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விருக்குன்னு கிளம்பிட்டார். கொஞ்சம் வரப்போ அந்த இதில் விருக்குன்னு சாமி என்ன பண்ணாரு, வெளியே கிளம்பிட்டார். வந்தவுடனே இவர் என்ன பண்ண எடுத்தார்,
அந்த ஓடை எடுத்து போய் அந்த வீட்டில் என்ன கோத்ரேஜ் பீரோ இருக்கும், ஒன்றில் ஒரு பெட்டி மரப்பெட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அது எடுத்து போயிருந்தது. பானைகளை விற்பாங்க. இவர் என்ன பண்ணார், சாமியை சொன்னார்ன்ட்டு மரப்பெட்டியில் எடுத்து போயிட்டு அவர் வைக்கிற துணியெல்லாம் இந்த இடத்துல ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த ஓடையை எடுத்து அப்படியே வச்சு அது மேலே துணியெல்லாம் போட்டு முடிச்சு சாமி வந்தால் கொடுக்கும். தனியாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஓடாக இருக்குது. இப்போ இந்த கடிகார கடையெல்லாம் போனால் டைமே பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா எது ஒரிஜினல் டைமே தெரியாது. இப்போ அந்த மாதிரி இந்த ஓட்டை எங்கன்னா வச்சுட்டா எது உண்மையான ஓடுன்னு தெரியாது இருக்குது. எல்லாமே ஓடு செய்கிற இடம். அதனால் என்ன பண்ணார், பத்திரமா வச்சு அதை மூடிட்டு வந்து அவர் பாட்டுனா அவர் வேலையை அப்படியே செஞ்சுட்டு வச்சுட்டு போனோடனே கொடுத்தவர் ஒரு வேலை பண்ணிட்டாரு. வைத்த பின் மறையவர் ஆகி வந்து அருள் நித்தனர் நீங்கிட நித்த தொண்டரும் உய்து உடன் போய் விடை குண்டு மீண்டனர் அத்தர் தாம் அம்பலம் அணைய மேவினார் சொல்லிட்டு ஓட்டு கொடுத்துட்டு இவர் போய் மறைஞ்சிட்டாரு. இவர் மறைஞ்சவன என்னாச்சா, ஓட்டை மறைச்சிட்டாரு. வச்சாரு, மறைஞ்சிச்சு. இவருக்கு என்ன தெரியுது, நம்ம ஓடு அது உள்ளதான் வச்சோம் அன்ட்டு இவர் வச்ச நினப்பில் இவர் இருக்காரு. அவர் மறைச்சிட்டார். யார், அம்பலை குத்தப்பெருமா மறைச்சிட்டாரு. மறைச்சிட்ட உடனே அப்படியே போகுது வாழ்க்கை. எப்படி ஓடுனா அப்படியே சில காலம் சொல்லுது. சால நாள் கழிந்த பின்னும், அதாவது வருஷம்ல சில மாதங்கள் அப்படி கழிந்து, சால நாள் கழிந்த பின்னும் தலைவனார் தாம் முன் வைத்த கோலமார் ஓடு தன்னை. கோலமார்னா அம்பலத்தான், கோலம் காட்டுறாருன்னு பேர். அவருக்கு சிவபெருமான் கோலம் காட்டுறவன்னு அர்த்தம். இப்போ பசங்க எல்லா கோலமாட காட்டுற, நமக்கெல்லாம் கோலம் காட்டுவார் அவர். இப்படின்னுவார், அப்படின்னுவார், இதை காட்டுவார். அதை வந்து அதனால் கோலம் காட்டுறவர்னு பேர். அதான் சொல்கிறார், கோலமார் ஓடு தன்னை குறியிடத்து அகல போக்கி சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோவர் தம்பால் வாலி தாம் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். சாமி என்ன பண்ணார், பல நாள் ஓடிச்சு. போனவொடனே இவருக்கு வயசாகிடுச்சு இல்லை, கொஞ்சம் மறந்துருக்கோம். அதே மாதிரி தான் மனைவி அப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. மறுபடியும் வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு காலை பொழுது வந்து அப்படி நிற்கிறாரு. நின்னவொடனே ஒரு வயசாச்சு இப்படி பார்க்குறாரு. யார் அப்படின்னாரு, என்னது தெரியலையா அண்ணா. இப்போ எடுத்த உடனே பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னாரு. உடனே சாமி யார், எப்பா நான் தான் ஓடு கொடுத்துட்டு போனேனப்பா, அந்த ஓட்டை வாங்கலான்னு வந்தேன் நான் அப்படின்னாரு. ஐயோ சாமி நீங்களா, வாங்க சாமின்ட்டு என்ன பண்ணார், உள்ளே கூட்டிகிட்டு போனார். உள்ளே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு சாமி பாத பூஜைலாம் பண்ணார். இவர் அப்படி வரப்பா நிற்கிறார், அப்படி கை வச்சுக்கின்னு சண்டைக்குனே தான் வந்துக்கிறாரு இவர். அப்படி வரப்பா இப்போ ஒரு பிரச்சனை பண்ணணும்னு ஒருத்தன் வரவங்கச்சியா, ஐயா வணக்கம் சாப்பிட்டீங்களா பண்ணீங்களா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ண முடியாது. எப்படி வருவாங்க, வர சொல்ல என்ன அவங்க காப்பி தான் குடிக்க வரல வீட்டுக்கு, பேச வந்தேன் உட்காரு உடனே பேச அப்படி தான் கேட்பாங்க. இவர் தான் போடுற வேஷத்துக்கு அப்படியே 100% இருப்பார். அதனால் என்ன பண்ணார், வந்தார் வரப்பா வந்தார். வந்து என்ன பண்ணார், சாமி நின்னார். நின்ன உடனே கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் பாத்திரத்தில் பண்ணியிருப்பாங்க. கேட்டார், என்ன கேட்டார், வந்த பின் தொண்டனாரும் எதிர் வழிபாடு செய்து சிந்தை செய்து அருளில் எங்கள் செய்தவம் என்று நிற்ப முந்தை நாள் உண்பால் வைத்த மெய்யொலி விளங்கும் ஓடு தந்து நில். கொடுன்னு சொல்ல, சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து நில், தந்துட்டு நில், அப்புறம் மற்ற கதைலாம் அப்புறம் பேசலாம். நீ வாங்க ஐயா உட்காருங்கன்றதுக்குள்ள நான் குத்த ஓட தந்து நில், அத்ததான் அப்புறம் பேசலாம் அப்படின்றார். தந்து நில் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். இந்த வரி என்ன மாதிரி வரி பாருங்க, எல்லாம் வைத்து வாங்க வல்லான். நமக்கு வச்சுக்கிற அத்தனை பொருளும் அவர் கொடுத்தது தான். எடுக்கணும்னு நினைக்கும் போது எடுத்துடுவார், கொடுக்கணும்னு நினைக்கும் போது கொடுப்பாரு. அதனால் எல்லாம் வைத்து வாங்க வரலாம். வந்தவர் யார் தெரியுமாப்பா, செய்கிறவன் சொல்கிறாரு, எல்லாத்தையும் குத்து வாங்குறவன் பால். இப்போ நமக்கு உடம்பு குத்தாரு, ஒரு நாள் வாங்கிறாருல, எல்லாத்தையும் தான் வாங்கிறாரு. உயிர் ஏன்னா அதை வச்சு அனுபவப்பட்டு உயிர் மேலே வரணும். அதனால் எல்லாம் வைத்து வாங்க வல்லான் சொன்ன உடனே என்ன பண்ணார், சரி சாமி இருங்கன்ட்டு உள்ள ஒன்னார். என்றவர் விரைந்து கூற இருந்தவர் ஈந்த ஓடு சென்று முன் கொணர்வான் புக்கார் கண்டிலா திகைத்து நோக்கி.
சாமி சொல்லிட்டு உள்ளே ஓடினாரு. ஓடனோடனே மரப்பட்டி திறந்தோடனே பார்த்தா ஓடை காணோம். எப்படி மறைஞ்சி போச்சு? ஒரு தலைச்சி அப்படி பார்க்குறாரு. சரி நம்ம ஏதோ தெரியணும், மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்தா காணோம். கண்டிலா திகைத்து நின்றார். அப்படியே இது பார்த்து அப்படி நிற்கிறாரு. நின்றவர் தம்மை கேட்டார், தேடியும் காணார் மாயை ஒன்றும் அங்கு அறிந்திலார் தாம் உரைப்பது ஒன்று இன்றி நின்றவரை பார்த்தாரு. மனைவி பார்த்தாரு. அது கேட்டோன்னா அம்மா தான் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேடியும் காண ஒன்றும் அங்கு அறிந்தில, நான் எதுவும் பார்க்கலைங்க அப்படின்ட்டாங்க. இந்த உடனே உரைப்பது ஒன்றுமின்றி நின்றார். அடுத்த வார்த்தை என்ன பேசுறது சொல்ல முடியல. அப்படியே நின்றுட்டு இருக்காரு. வெளியே இவர் நின்றுட்டு இருக்காரு. இவர் கேட்டாரு, மறையவன் ஆகி நின்ற மலைமகன் கேள்வன் தானும். அது சேர்க்கிறப்ப எப்படி எப்படிலாம் போறாரு பாருங்க சாமிக்கு. மறையவன் ஆகி நின்ற மலைமகள் கேள்வன் தானும். அதாவது மறைவன் 4 வேதத்தையும் ஆடையாக கொண்ட பெருமானு நின்ற அவர் யார் தெரியுங்களா? இந்த மலைமகளோட வீட்டுக்காரு சொல்றாரு. மலைமகள் இருக்காங்களா, பர்வதராஜரோட பொண்ணோட வீட்டுக்காரு. எப்படி வர சொல்றாரு பாருங்க. உரை ஒளில் புக்கு நின்ற ஒரு பெரு தொண்டர் கேட்ட இறையில் இங்கு எய்த புக்காய் தாழ்ந்தது என்ன வந்து கரைமறை மிரட்டினாரை கைத்தொழுது உரைக்கல் உற்றார். வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே என்ன பண்ணார்? ஆள் தான் கொஞ்சம் ரஃபாக நிற்கிறாரா, சாமி அப்படின்னாரு. அப்படின்னாரு. என்ன பண்ணார்? அப்படி இப்படி ஒன்றும் பேசுகிற வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. உடனே கை தொழுதாராம். கை தொழுது சொல்லத்துக்கு வாயை எடுத்தாராம். என்ன சொன்னார்னா, இறையழி முன்னுள் மார்பின் எந்த நீர் தந்து போன விரைத்தகு மூடு வைத்த வேறு இடம் தேடி காணேன், பழைய மற்ற அதனில் நல்ல பாத்திரம் தருவேன், கொண்டு இப்பிழையினை பொறுக்க வேண்டும் பெருமானே என்று இறைஞ்சி நின்றார். கேட்டாராம், சாமி நீங்கள் கொடுத்த ஓடு எடுத்துன்னு போய் வச்சேன் சாமி, வச்ச இடத்துல காணோம். நானும் எல்லாம் தேடி அந்த ரூமில் எங்கே போய் தர முடியும்? இவர் நிற்கிறாரு, அங்கே மனைவி நிற்கிறாங்க. எங்கே வச்சாலும் அந்த இடத்துல தான் இருக்கும். தேடி பார்த்த சாமி கிடைக்கல. இந்த பிழையை பொறுத்துங்க, நான் நிறைய ஓடு செஞ்சு வச்சுருக்கேன், திருவோடு, அதை உங்களுக்கு தரேன். தந்த உடனே அதை வாங்கிக்கிட்டு இந்த செஞ்ச பிழையை பொறுக்க வேண்டும் பெருமானேன்னு அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே இறஞ்சி அப்படி நின்னாராம். தலை குனிஞ்சு நிற்கிறான் சுவாமி. யார் திருவிழங்கனால தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இவர் பார்த்தாரு, எதுக்கு தானே தான் வந்தேன் நான் அப்படின்ட்டு அவர் நிற்கிறாரு. நின்ன உடனே இப்போ எப்படி இருந்தானா, கண்ணு சிகந்து போயிடுச்சான். ஏற்கனவே சிகப்பு, இந்த கண்ணு அப்படி கொஞ்சம் அப்படி நல்லா காமிச்சாராம். கொஞ்சம் கோவம், கொஞ்சம் உஷ்ணத்தை ஏற்றி காமிச்சாராம். சென்னியால் வணங்கி நின்ற தொண்டரை செய்து நோக்கி என்னிது மொழிந்த வாணி கேட்குறாரு. அப்படி குனிஞ்சு சொன்னவன, என்ன வார்த்தை நீ சொல்லிட்ட? என்ன இது மொழிந்தவாறு நீ என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ அப்படின்னு கேட்குறாரு. யான் வைத்த மண்வோடு அன்றி பொன்னினால் அமைத்து தந்தாய், ஆயினும் கொல்லேன் போற்ற முன்னை நான் வைத்த ஓடே கொண்டு வா என்றான் முன்னோன். அப்படி கோபம் வச்சுதான், என்ன வார்த்தை நீ சொல்லிட்ட? நான் என் ஓட்டை தவிர நீ பொண்ணுல கொடுத்தாலும் வைரத்தில் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, சொல்லி தானே கொடுத்த. இப்போ அந்த ஓட்டை நீ காணும்னு சொல்கிறேன்னா என்ன விஷயம்? இப்போ என்ன விஷயம்னா நம்ம புரிஞ்சிடும். அப்போ நீ திருடிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. காணுன்னா அப்போ நீ எடுத்துட்டேன்னு சொல்கிறது. உடனே என்ன விஷயம்? போய் கொண்டு அப்போ உள்ளே இருக்க போய் தேடி எடுத்துனோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவொடனே யார் சொன்னாரா? முன்னோர், எல்லாருக்கும் முன்னவன் சொல்கிறாராம். சொன்னவொடனே அவர் என்ன பண்ணுவார்? போய் தர மறுபடியும் கேடுலா பெரியோ என்பால் வைத்தது கெடுதலே நாடியும் காணேன்
வேறு நல்ல ஓர் ஓடு சால நீடு செல்வது தான் ஒன்று தருகிறேன் எனவும் கொள்ளாது ஊடி நின்று உரைத்தது எந்தன் உணர்வெல்லாம் ஒழிந்தது என்ன. சாமி அப்படி மனசு உடஞ்சி போயிட்டார். யார்? திருநீலகண்ட சாமி. நான் இந்த மாதிரிலாம் வார்த்தைலாம் கேட்டதில்லை, ஆனால் நீ கொடுத்த கூட வச்சேன், காணாமல் போயிடுச்சு, நான் ஓடு தரேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பற்றி நான் ஒரு வார்த்தை, என்னோடய உயிரே அப்படியே என்னை விட்டு உடம்பு விட்டு போயிடுச்சு. என்ன சொன்னார்? நீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அடியாரை ஏமாத்துறியா? இப்போ காணணும்னு அர்த்தம், நீ ஏமாத்திட்ட அப்படின்னு தானே அர்த்தம். நான் அந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை சாமி, என் உயிர் அதான் சொல்கிறது, ஊடி நின்று உரைத்தது எந்தான் உணர்வெல்லாம் ஒழிந்தது. அப்படியே உடம்புல இருந்து அப்படியே நாடி நரம்பெல்லாம் ஒழிஞ்சு போச்சு சாமி, நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு. இன்னுமா நான் இருப்பேன் அப்படின்ட்டு அப்படி கண்ணீர் விட்டு நிற்கிறாரு. சொல்ற ஆவதென்பால் வைத்த அடைக்கல பொருளை வவ்வினா திருடின்னு அர்த்தம். வவ்வி பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் யாவரும் காணா உன்னை வளைத்து கொண்டே அன்றி போவது செய்வேன் என்றான் உன்னிய பொருளாய் நின்றான். சாமி சொல்கிறாரு, நீ வர அடியார பொருளாக இதை ஏமாற்றி இது பண்ணி வேலை செய்கிற, வெளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க போல இருக்கு, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நீ எந்த பழி பாவத்துக்கு அஞ்சாதவன் போல இருக்கு. இந்த வார்த்தை நம்ம எழுதி வச்சுக்கணும். ஏன் இந்த சொன்னார் சாமி சொன்னா, நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே பழி வரும், பழி நிச்சயமாக வரும். ஆனால் அந்த பழி பாவத்துக்கு அடியார்கள் அஞ்சக்கூடாது. இப்போ நீங்கள் ஏதோ நல்லது செஞ்சியா உங்களை என்ன சொல்லுவாங்க, அடையாளம் அதில் பாதி துண்டு பாதி செய்கிறான்னு தான் சொல்லுவாங்க. சொல்கிறவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை சொல்ல தான் செய்வான். ஆனால் அடியார் உண்மையான அடியார் அதை போடா அப்பா பார்த்துக்கிறாரு, அந்த பழி பாவத்துக்கு திருவாச மாணிக்க சொல்லுவார், மானம் கெட்டு மதி இழந்தீங்கிறாரு. நம்ம ஆன்மீகத்தில் இருக்கும்போது என்னென்னா அருள்நிலையை நோக்கி போகும்போது அதை பற்றி சொல்லும் போது நம்ம காதில் வாங்கிக்கூடாது. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியா, நான் இதோட கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படிலாம் சொன்னால் அப்போ ஆண்டவன் மேலே வச்ச அன்பு போயிடும். ஒரு தொழிலில் செய்கிறோம், ஒரு தொழிலில் இருக்கும்போது ஓனர் ஒன்று சொல்லிடுறாரு, அந்த தொழில் நல்லா அதை வச்சு தான் குடும்பம் நடத்துகிறோன்னு நம்ம நிலைமையில் இருக்கோன்னு வச்சியா சொல்லிட்டா நம்ம உடனே வந்துடும்மா, ஐயா இதை பேசாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அது செய்வோம்ல. ஆனால் ஆலயத்தில் மட்டும் யாராச்சும் நம்மளை நம்ம அப்படி இல்லை இருந்தாலும் சொன்னால் ஏன் கோவம் வருது, சொன்னால் சொல்லி போகிறான், பழிப்பாவத்துக்கு அஞ்சாமல் நிற்கணும். அதான் சொல்கிறாரு, நீ பழிப்பாவத்துக்கு அஞ்சாதவன். அப்படி அஞ்சாமல் நிற்கிறவனை சாமி என்ன பண்ணுவாரான், வளைத்து தன் பக்கம் எடுத்து போவாரான். அதான் அந்த வார்த்தையை போட்டது. அதாவது பழிப்பாவத்துக்கு நீ அஞ்சல யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டன்றி, உன்னை எல்லாரும் பார்க்குற மாதிரி உன்னை வளைச்சி கொண்டு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் செய்ய போகிறாரு சாமி. ஐயோ 1 மணி நேரம் ஓடிச்சு சார். உட்காந்தா டைம் ஓடுது. சாமி இப்படி சொல்லவே அவர் வருத்தப்பட்டோன்னே சரி உனக்கு நீ சொல்லிட்ட, நான் ஒத்துக்கிறேன் தொலைஞ்சி போச்சுன்ட்டு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சரி சாமி சத்தியம் பண்ணி தரேன். நீ என்ன பண்ணுற தெரியுமா, வளத்தினால் மிக்க ஓடு வவ்வினால் அல்லேன் ஒல்லை முளத்தினும் களவிலாமைக்கு என் செய்கேன் உரையும் என்ன. நீ எது செஞ்சா சொன்னாலும் நான் செய்கிறேன் சாமி அப்படின்னு கேட்குறாரு. களத்து நஞ்சு ஒலித்து நின்றான் காதல் உன் மனைவியை பற்றி குளத்தில் மூழ்கி போயென்று அருளினான் கொடுமையிலான். சேர்க்கிற இந்த வார்த்தையை நம்ம போட்டாரு. இப்போ சாமி சொல்கிறாரு, நீ உன் மனைவியோட கையை பிடிச்சி குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். வந்தவர் அதான தொடரணும்ல, சத்தியம் பண்ணு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சாமி சொல்கிறாரு. யார்? கொடுமையில்லான். அவர் ஏன் சொல்லிட்டாருன்னா, எப்போ யாரும் கொடுமைக்காரன் நினச்சிட போறீங்க, இவரா கொடுமையே இல்லாதவருப்பா, என்ன பண்ணுறது, அடியாருக்காக கொடுமையாக பேசுகிறாரு அப்படின்னு தான் சொல்கிற கொடுமை இல்லாம். அதனால் உடனே இவர் என்ன பண்ணார், சாமி
நான் வந்து மனைவியை தொட்டு குழந்தை முடியும் என்னால் சத்தியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா, ஐயர் நீ அருளி செய்த வண்ணம் யான் செய்வதற்கு பொய்யில் சீர்ப்புதல்வன் இல்லை என் செய்கன் முதல் வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, மகனோடு மூழ்கி சத்தியம் செய்கின்றார். முதல்ல சொல்கிறாரு, மகனோடு மூழ்கி நீ சத்தியம் செய்யினார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு, எனக்கு வந்து மகன் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இறைவன் தரல, அதனால் நான் மூழ்கி என்னால் சத்தியம் செய்ய முடியாதுன்ட்டார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், அடுத்தது ஒன்று சொல்கிறாரு, சரி குழந்தை இல்லைன்னு சொல்கிறேன், போயிட்டு போகுது போ, உன் மனைவியை இப்போ கையை பிடிச்சாச்சும் சத்தியம் செஞ்சால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணாரு, இப்போ என்ன சொல்ல முடியும் சொல்கிறாரு, கங்கை நதி கறந்த சடை கறந்து அருளி எதிர் நின்ற வெங்கன் விடையவர் அருள வெட்கோவர் உரை செய்வார் எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசைவு இல்லை உங்கு புனல் யான் மூழ்கி தருகேன் போதும் என. சாமி எங்கள் 2 பேருக்குள்ள சபதம் இருக்குது, அந்த சபதத்தை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். சத்தியம் சொல்கிற சபதம், சத்தியம்னா அது இப்படி பண்ணுறது, அதாவது இதே மாதிரி ஆணை பண்ணுறது. சபதம்னா தனியாக வச்சுக்கிறது. அதனால் நான் ஒரு சபதம் எடுத்துக்கிறேன் எங்கள் 2 பேரும், அதனால் 2 பேரும் கையை பிடிச்சி எங்களால் மூழ்க முடியாது, நான் ஒன்றா தனியாக மூழ்கி சத்தியம் செஞ்சு தரேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவருக்கு சொல்லுன்னு எழுது யார் நின்றுவருக்கு சொல்கிறாரு, தந்தது முன் தராது கொல்லாமைக்கு உன் மனைவி அந்தரில் செங்கை பற்றி அலைப்புணரில் மூழ்காதே சிந்தை வலித்து இருக்கின்றார் தில்லை வாழ் அந்தணர்கள் வந்து இருந்த பேரவையில் மன்னுவன் யான் என சொன்னார். சரி எதை பேச சொன்னாலும் ஏடாக்குறமா பேச சொல்றிய, புள்ள சொன்ன சரி ஒத்துக்கிறேன், மனைவி யாராச்சும் பிடிச்சி கை பிடிச்சி சத்தியம் பண்ணாமல் இருப்பாங்களா, இதையும் நீ மறுக்கிற, நான் உன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறேன், வா சிதம்பரத்தில் அடியார்கள் கூட்டம் இருக்குது, அங்கே போயிட்டு வழக்கு பதிவு பண்ணுவோம், வழக்கு பதிவு பண்ணி நீதியை காப்பனி செய்யுது நியாயமா அப்படின்ட்டு ஓட்டுக்கு கொடுத்த மண் ஓட்டுக்கு பாடுபடுத்துறாரு சாமி. அப்போ என்ன பண்ண கிளம்புறாங்க 2 பேரும். கிளம்புனோடனே மனைவி வராங்க. வந்த உடனே எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாரும் நின்ன உடனே இப்படியே வந்து அப்படி அதனால் சபை கூடிச்சு. சபை கூட்டணுன்னா சபையில் பார்த்தாங்க, ஏங்க என்ன வழக்குன்னு கேட்டாங்க. நான் ஓடு கொடுத்தேன். இப்போது அடியார்கள்லாம் நிற்கிறாங்க. எப்படின்னா திருநெல்வேலியில் கண்ட நான் பக்கமாக எல்லோரும் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த ஊருக்காரு, அவர் தப்பு செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் அப்படி நிற்கிறாங்க. இவர் தனியாக நிற்கிறார், ஆள் தனியாக நிற்கிறார், சாமி தனியாக நின்று நிற்கிறாரு. நின்ன உடனே சபைக்கார கேட்டாங்க, ஏமா அவர் மேலே என்ன வர கொடுத்துருக்கீங்க, அவர் நல்ல மனுஷனாச்சே, நாங்கள் எவ்வளோ வருஷமாக பார்க்குறோம், இந்த மாதிரி அவர்கிட்ட சபையை நிறுத்திட்டீங்க அப்படின்னா சொன்னார், இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு வழக்கோடு தான் நான் வந்திருக்கேன், ஒரு வழக்கோடு தான் நான் வந்திருக்கேன். என்ன வழக்குன்னா, நான் ஓடு கொடுத்தேன், அந்த ஓடு உயர்வான ஓடு, 1 மணியை விட ஒசந்த ஓடு, அதை கொடுத்ததை இவன் திருடிட்டான். இப்போ கேட்டால் மண்ணு ஓடு தரேன், இந்த ஓடு தரேன், செங்கல் ஓடு தரேன்னு சொல்கிறா போல. இப்போ நான் வாங்க மாட்டேன். சரி அதுதான் தரலையே, பையன் கையை பிடிச்சாச்சு சத்தியம் பண்ணுன்னு சொன்ன கற்றுங்க, அது பையன் இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. சரி மனைவி கையை பிடிச்சாச்சு சத்தியம் செய்யலாம்ல, அதுவும் செய்ய மாட்டேன்னுதான். இப்போ நான் என்ன பண்ணுறது, நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருவுடை அந்த நாளன் செப்புவா திகழ்ந்த நீட்டின் ஒரு உடை இவர் தாம் வைத்த ஓட்டினை கொடுத்தீரானார் தருமிவர் குலத்தில் மூழ்கி தருக என்று உரைத்தாராகில் மருவிய மனைவியோடு முழுகுதலே வழக்கே என்றார். தீர்ப்பு சொன்னாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தானே, என் மனைவியோடு கையை பிடிச்சி
குளத்தில் மூழ்கி இருந்தது தான் தீர்ப்பு அப்படின்னு தீர்ப்பில் இருக்கவும் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அருந்தவ தொண்டர் தாமும் அந்தணன் மொழி கேட்டு திருந்திய மனைவியாரை தீண்டாமை செப்ப மாட்டார் பொருந்திய வகையால் மூழ்கி தருகிறேன் போதும் என்று பொருந்தவ முனிவரோடு பெயர்ந்து தம் மனைவியை சார்ந்தார் சொல்லிட்டாரு. நீங்கள் சொன்னீங்க, இருந்தாலும் நான் என் மனைவியை தொட மாட்டேன் எப்போவுமே, அதனால நான் தண்ணியில் தனியாக மூழ்கி தரேன்னு தீர்ப்பு சொன்னவனுக்கும் கோவம் வந்துடுச்சு. போய் ஒரு சாமி சொன்ன பற்றியா நான் அப்போ சொன்னேன்ல, இதே மாதிரி தான் வேற வர பேசுகிறான், அப்போதுலேருந்து இதான் பேசுகிறான் என்று சாமி வாதம் பண்ணுறாரு. மனைவியார் தம்மை கொண்டு மறைசிவ யோகி யார் முன் சினவிடை பாகர் மேவும் திருப்புடி சரத்து முன்னார், திருப்புடிச்சரன் பேர். அந்த சிதம்பரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளது. அடியாருக்கெல்லாம் போயிருப்பீங்க, அந்த குளம் தான். திருப்புலிச்சரத்து முன்னா நனைமலர் சோலை வாவி நன்னி தம் உண்மை காப்பார் புனைமனை வேணு தண்டின் இருதலை பிடித்து புக்கார். அப்படியே இறங்கினாங்க பக்கம்னு தீர்ப்பு சொல்லுங்க. அப்படி நிற்கிறாங்க, எதுவுமே கேட்கலேன்ட்டு. இது சாமி என்ன பண்ணாரு, கரையில் குதிக்கிறாரு. நான் கேட்ட மாதிரி செய்யலேன்ட்டு. இவங்க என்ன பண்ண அப்படியே 2 பேரும் இறங்கினாங்க. இறங்கினோடனே இவர் கோல் பண்ணி வச்சிருக்காருல்ல சாமி, அந்த கோல் பாருங்கள் எப்போ பயன்படுது. கோல் ஒன்றுருக்க அதை பிடிச்சு அப்படியே வராரு. வந்த உடனே அந்த கரையில் குளத்தில் இறங்கினோடனே ஒரு மனைவி கிட்ட கொடுத்தாரு. இவர் ஒரு மனைவி பிடிச்சாரு. பிடிச்சிட்டு திருப்புடி சரத்து பெருமான் அப்படியே நோக்கி பார்க்குறாரு. கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது. அந்த அம்மாவை அப்படி பார்க்குறாங்க. பார்க்குறோன்னே அப்படியே 2 பேருமே பார்த்து தண்ணி அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க. அது நின்ன உடனே நம்ம சொல்லுது, தண்டிரு தலையும் பற்றி புகுமவ தம்மை நோக்கி வெண்திரு நீற்று முண்ட வேதியர் மாதை தீண்டி கொண்டு உடன் மூழ்கீர் என்ன கூடாமை பாரோர் கேட்க பண்டு தம் செய்கை சொல்லி மூழ்கினார் பழுதிலார். சாமி என்ன பண்ணாரு, பிடிச்ச உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இது எப்படி தீர்ப்பு ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்யலாமா அப்படின்ட்டு. இவர் வேதி சாமி குதிக்கிறாரு. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், அந்த குளத்தில் எகிரி குதிக்கிறாரு, என்னால் இதை மாட்டேன், மேலே ஏற சொல்லுதுன்னு இவர் குதிக்கிறாரு. அவங்க கத்துறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணாரு, பெருமானை நினச்சிட்டு, பெருமானே நான் இது வரைக்கும் எந்த தப்புமே செஞ்சதில்லை, அந்த ஒரு தப்பை செஞ்சுட்டேன், அது இந்த இடத்துல சொல்லிடுறேன்ட்டு என்ன பண்ணார். ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம்லாம் பண்ணல அவர், அந்த தீண்ட மட்டும் சத்தியம் பண்ணார், வெளியெல்லாம் சொல்லலாம்ல. அப்போ தான் சொன்னார். அப்போ என்ன பண்ணார், நான் இளமை காலத்தில் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அதனால் என் மனைவி எனக்கு நாங்கள் தீண்டாமல் சொல்லிட்டாரு, வாழ்ந்துட்டு வந்தோம், அதனால் இப்போ எங்களால் தீண்ட முடியாது இப்படின்னு சொன்ன உடனே சபை ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இப்படியும் ஒரு சிவபக்தியா, திருநீலகண்டன்ற பேரில் வச்சு இப்படி வந்தான்ட்டு அவர் மேலே வெறுப்பில் இருந்தாங்க. அத்தனை பேரும் அன்பு மயமாயிட்டாங்க. திருநீலகண்டா அப்படின்னு அவரை கும்பிட ஆரம்பித்தாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணால் மூழ்க ஆரம்பித்தாராம். அப்படி 2 பேரும் பிடிச்சி தண்ணியில் மூழ்கினாராம். மூழ்கி எழுந்திருக்காங்க. எப்படி எழுந்தாங்களா, வாவியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும் மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று தேவரும் முனிவர் தாமும் சிறப்போடு பொழிய தெய்வ பூவின் மாமழை பொழியின் மூழ்குவார் போன்று தோன்ற. அப்படி கையை பிடிச்சி முழுகுனாங்க. ஏந்துக்கும் போது பார்த்தா அந்த 25 வயசில் சபலம் பண்ணாங்க பாரு, அந்த வயசு குளத்துல இருந்தாங்க 2 பேரும். பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க. எங்கே இது 2 வயசானவங்க முழுகுனாங்க, பார்த்தா அறியாத ஆளாக 2 பேரும் ஏந்துக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே என்னடா இது, இந்த மாதிரி தீர்ப்பை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே வழக்கு, இந்த மாதிரி வழக்கு நம்ம பார்த்தது கிடையாதுன்ட்டு எல்லாம் அப்படியே கண்ணீர் கொட்டுறாங்க. கோபுரத்து மேலே மணி அடிக்குது, உச்சியில் மணி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. திருப்பி ஏன்னா கோயில் எதிர்க்கவே இருக்கும் குளம். முழுவதுனா ஏந்து பார்த்தா சாமி தெரிவார், அந்த மாதிரி இருக்கும். அப்படியே அடிக்குது. அடித்த உடனே பார்க்குறாரு. பார்த்த உடனே மேலே அப்படியே பூ மழையாக கொட்டுதான். மழை பெய்தா பூ கொட்டுதானே தெரியல, அந்த அளவுக்கு பூவாக கொட்டுச்சான். சரி, வந்த பெரியவர் யாருன்னு இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா பெரியவர் தான் வந்த வேலை முடிச்சிட்டார, காணோம். தேடுறாங்க, எங்கே பெரியவரை காணுன்ட்டு தேடுறாங்க. எல்லாரும் தேடும்போது அந்நிலை அவரை காணும் அதிசயம் கண்டாரெல்லாம் பெரியவர் எங்கப்பா பெரியவர் எங்கப்பான்னு கேட்குறாங்க. பெரியவரை காணோம்.
அதிசயம் கண்டாரெல்லாம் முன்னிலை நின்ற வேத முதல்வரை கண்டார் இல்லை இந்நிலை இருந்த வண்ணம் என மருண்டு நின்றா துண்ணிய விசும்பின் ஊடு துணையுடன் விடைமேல் கண்டார். அப்படி தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கோபுரத்து மேலே சாமி விடையோட நந்திதேவரோட அம்பாலோட அப்படியே காட்சி கொடுக்குறாரு. இன்னமும் அந்த கோபுரம் தான் இருக்குது. அப்படியே காட்சி கொடுத்து அப்படியே நிற்கிறாரு, அப்படியே பார்க்குறாரு. அப்படியே நம்ம திருநீலகண்ட பெருமாள் அப்படியே கண்ணீர் சொட்டு அவரும் அவர் மனைவியும் அப்படியே நின்று அப்படியே கை கூப்பி நின்று பார்க்குறாங்க. கண்டனார் கைகளா தொழுதனார் கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள் அன்பர் தம் பெருமை நோக்கி மிண்டரும் பொலிவு காட்டி விடையின் மேல் வருவார் தம்மை தொண்டரும் மனைவியாரும் தொழுது உடன் போற்றி நின்றார். சாமியை தொழுது அப்படியே போற்றி சொல்லி நிற்கிறாங்க. என்ன மன்றுளே திருக்கூத்து ஆடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவன் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர் தாமும் வென்ற ஐப்புலனார் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்மால் என்றும் இவ் இளமை நீங்காது என்று எழுந்து அருளினார். சாமி சொல்றாரு, சாமியே சொல்றாரு பாருங்க, ஐப்புலன்ல வெல்றது உலகத்துல பெரிய விஷயம்பா, அதுவும் காமத்தை வெல்றது பெரிய விஷயம். அதை நீ வெண்டுட்ட, அதனால இதே இளமையோட நீ உன் மனைவோ என்றும் இளமையோட இன்னைக்கும் அதே இளமையோட கைலாயத்தில் சந்தோஷமா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு சாமி போட்டாரு, நீங்கள் இருங்க அப்படின்ட்டாரு. அதான் சொல்றாரு, என்று இவ் இளமை நீங்காது என்று எழுந்து அருளினா வந்துருங்க அப்படின்னு அருள் செஞ்சார் சாமி. விரலுடை தொண்டனாரும் வெண்காய் செவ்வாய் மென்தோல் அறையியல் கூந்தலா மனைவியும் அருளின் ஆத்த திரளுடை செய்கை செய்து சிவலோகம் அதனை எய்தி பெறலரும் இளமை பெற்று பேரின்பம் உற்றார் அன்றே. நாளைக்கு வா, இன்னைக்கு இடம் இல்லை அப்படிலாம் சாமி சொல்ல, அன்றைக்கே உடனே புக் பண்ணிட்டாரு. 2 பேரும் என்ன பண்ணாங்க, அப்படியே கிளம்பி முடியும் விண்ணுலகம் போனாங்க. எல்லாரும் பார்க்க நடந்துச்சு. அதான் முதல் சொன்ன சாமியில் பலருக்கான உண்மை வளைத்து நான் கொண்டு போவேன்னு சொன்னல, சொன்ன உடனே செய்வார்ல நம்ம சாமி. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படியே வளைச்சி கூட்டிகிட்டு போனார். ஏன் இந்த நம்ம 63 நான்மாரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் இவரை முதல்ல வச்சார் சுந்தரமூர்த்தி என்ன தெரியுங்களா? ஏன்னா எல்லா உயிருக்கும் காமனாக இருக்குது. காமம் ஓரறிவிலேருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் உண்டு. பேசாத உயிர் உண்டு, கண் இல்லாத உயிர் உண்டு, வாய் இல்லாத உயிர் உண்டு, வயிறு இல்லாத உயிர் உண்டு. ஆனால் காமம் இல்லாத உயிர் ஒன்று கூட கிடையாது. புழுவுலேருந்து பூச்சிலேருந்து டைனோசர் வரைக்கும் உண்டு. அதை வெல்றது தான் பெரிய விஷயம். அதை வென்றவர் நம்ம திருநீலகண்டன் நாயனார். அதனால தான் சுந்தரமூர்த்தி நான் ஏன் முதல்ல வச்சேன்னா, கைலாயத்திலே இந்த என்னாலே வெல்ல முடியப்பா. கைலாயத்திலே இருந்தவர் என்னாலே வெல்ல சிக்கி இங்கே 2 ஆகி 1 2 ஆகி சுத்த விட்டாரு. ஆனால் நீ இங்கேயே இருந்து அதெல்லாம் அனுபவிச்சு பட்டுன்னு விட்டிய, அப்போ நீ எவ்வளோ பெரிய இறைவன் மேலே அன்பு வச்ச. திருநீலகண்டன்ற ஒரு சத்தியத்துக்காக அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வந்திய அப்படின்னு பெருமான் மேலே அவர் வச்ச அன்பை கொண்டாந்த நாயனார்ன்றதெல்லாம் அவர் திருநீலகண்டனால வரலாறு முதல்ல வச்சார் சாமி. அதுவும் இல்லாமல் திருநீலகண்டம் அப்படின்றது காப்பு, அதனால் முதல்ல வச்சார். கடைசியில் திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணம் வச்சார். நம்ம அடியார்களை காக்கக்கூடிய ஒரே இது நீலகண்டம். அதனால் இது முதல்வது நீலகண்டம், கடைசி நீலகண்டமாக வச்சு இறைவன் பெருமையை உணர்த்தி உலகெல்லாம் சொன்னவர் நம்ம சேக்கிழார் பெருமாள். இந்த திருத்தொண்ட தொகையில் முதல் நாயன்மார் திருநீலகண்டனை வணங்கிட்டு நம்ம தொடர்ந்து பெரிய புராணத்தை செய்வோம். இறைவன் திருவள்ளுவர் நம்ம கூட்டி, நேரத்தையும் கூட்டி, அடியார்களையும் கூட்டி, சொல்கிறவங்களை கூட்டி, எல்லாத்தையும் திருவள்ளுவர் கூட்டிக்கணும். நம்ம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவமே போற்றி.